பெல்ஜியத்தில் நடைபெற்ற கார் ரேஸில் தல அஜித் சார் டீம் இப்போ ரீசெண்டாக கலந்துக்கிடுச்சு. இப்போ கலந்துக்கிட்டு 2வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த செய்தி இப்போ இணையத்தில் செம்மையாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. இப்போது தல அஜித் சார் அந்த ப்ரைஸை வாங்கிட்டு அவருடைய முகத்தில் பாருங்கள், அந்த சிரிப்பு எப்பா வேறு மாதிரியான ஒரு சிரிப்பாக இருக்குது. உண்மையிலேயே பெல்ஜியத்தில் நடைபெற்ற இந்த ரேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலான ரேஸ். கிட்டத்தட்ட ஒரு 50 நாடுகள் பங்கேற்ற இந்த ரேஸில் தல அஜித் சார் 2வது இடத்த பிடிச்சிருக்காரு. இந்த வருஷத்தில் ஏற்கனவே துபாயில் நடைபெற்ற போட்டியில் 3வது இடத்துலையும், இத்தாலியில் நடைபெற்ற போட்டியில் 3வது இடத்துலையும் பிடிச்சிருக்காரு. இப்போ 2வது இடத்த பிடிச்சிருக்காரு. ஆக மொத்தம் இந்த வருஷத்தில் இவர் பங்கேற்ற 3 பந்தயத்திலும் வெற்றி தான். வெற்றி பெற்ற உடனே அந்த வெற்றி புன்னகையோட அப்படியே தேசிய கொடியை கையில் ஏந்திக்கிட்டு அப்படியே ஒரு வலம் வருவார் பாரு. அதெல்லாம் சும்மா யாருக்குமே கொடுத்து வச்சுருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேலண்டான பர்சன் தல அஜித் சார். இவர் நடிப்பில் மட்டும் இல்லைங்க, கார் ரேஸ், பைக் ரேஸ், துப்பாக்கி சூடு, இப்போ எல்லாத்துலேயும் இவர் ஒரு டேலண்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இது எல்லாமே நம்ம உள்நாட்டுக்குள்ளே தான் அப்படி போட்டியில் பங்கேற்று அவர் வின் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் கார் பந்தயத்தில் இப்போ வெற்றியும் பெற ஆரம்பிச்சிருக்காரு. இனி போக போக அவர் ஒரு மிக சிறந்த ரேசர், நம்ம இந்தியாவுக்கே ஒரு ரேசர் கிடச்சிட்டாருப்பா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக அவர் மென்மேலும் வெற்றி பெறுவார், அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. இவர் சினிமாவோட கார் ரேஸில் சும்மா மிக சிறந்த ஒரு வீரராக இருக்கார். அவருடைய கார் ஓட்டுற ஸ்டைலு சும்மா வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இப்படி டாப் லெவலில் இருக்கிற நடிகர்கள் நடித்தா போதும்ப்பா, எதுக்குப்பா மிஞ்சி மிஞ்சி போனால் அப்படி இப்படின்ட்டு மக்களுக்கு சேவை செய்கிறன்ட்டு விட்டு அரசியல் ஈடுபடுவாங்க. ஆனால் இவர் அதெல்லாம் விட்டுட்டு உண்மையான களத்தில் குதிச்சிருக்காரு, குதித்து வெற்றியும் கண்டிருக்காரு. இனி போக போக எல்லா போட்டியிலும் நான் கலந்துக்குவேன், என்னுடைய வெற்றி உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வெற்றியை நம் நாட்டு மக்களுக்கு நமக்காக அவர் பகிர்ந்திருக்காரு. தல அஜித் சாருடைய ஆரம்ப கட்ட காலத்தில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இவர் ரேஸில் தான் முக்கியத்துவம் பெற்றிருந்தார். ஏன்னா ஆரம்பத்திலேயே சின்ன சின்ன ரேஸ்களில் ஈடுபடுவது, ஒரு மெக்கானிக்காக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரேஸில் பங்கேற்றிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஓகே சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினி ஃபீல்டுலேயும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய ஃபஸ்ட்டு கனவு என்னென்னா ரேஸு தான். ரேஸில் நான் எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய திறமையை இந்த வெளி உலகத்துக்கு கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கை வச்சுருந்தார். விடாத முயற்சி செஞ்சு இன்றைக்கி அதை நிறைவேற்றிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் டாப் ஓப்பனிங் கிங் மாஸ்டர் யாருன்னா தல அஜித் சார் தான். இப்போ ரீசெண்டாக வந்த குட் பேக் அக்லி படத்தோடைய அந்த கிங் மேக் ஓப்பனிங்காக சும்மா வேற மாதிரி ஒரு ஹைப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இன்னமும் சூப்பராக போயிட்டுருக்கு. ஓகே, தல அஜித் சாருடைய இந்த ரேஸ் இவர் 2வது இடத்தை பிடிச்சதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.